நிறைய பேர் வந்து சில கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அதாவது வந்து இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இப்போ இருந்து ஒரு 3, 4 மாசத்துல வந்து என்னால வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு. அது வந்து ரொம்பவே கஷ்டம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போதான் நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களால கன்ஃபார்ம் வந்து கிளியர் பண்ண முடியாது. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நெறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இப்ப இருக்கிற 3 மாசத்துல புதுசா ஸ்டார்ட் பண்ணி படிச்சு கிளியர் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். நீங்க படிச்சிடலாம். ஆனா வந்து ரிவிஷன் பண்ணி கிளியர் பண்றது சத்தியமா வந்து ஆகாத காரியம். ஆனா ஆல்ரெடி வந்துட்டு நான் ஜிஎஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இல்ல நான் வந்து தமிழ்ல வந்து பர்ஃபெக்ட்டா இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க ஜிஎஸ் பர்ஃபெக்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, தமிழ படிச்சு கிளியர் பண்ணிடலாம். தமிழ்ல பர்ஃபெக்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, ஜிஎஸ் படிச்சும் கிளியர் பண்ணிடலாம். இல்ல நான் ஆல்ரெடி அட்டெம்ப்ட் கொடுத்து போன டைம் வந்து ஃபெயில் ஆயிட்டேன். இந்த டைம் வந்து நான் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணா பாஸ் ஆக முடியுமா? இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணி பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கனாலும் பாஸ் ஆக முடியும். புதுசா இப்பதான் நான் எடுத்து வைக்கிறேன். என்னால பாஸ் ஆக முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா, கன்ஃபார்ம் வந்து பாஸ் ஆக முடியாது. அது வந்து ரொம்பவே கஷ்டம். ஆனா, இப்ப இருந்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா, குரூப் 4 பாஸ் ஆகுறீங்களோ இல்லையோ, குரூப் 2 வந்து உங்களால வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா, அதுக்கேத்த டைம் வந்து இருக்கு. குரூப் 4 கிளியர் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து டைம் கிடையாது. இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். புதுசா இப்பதான் நான் புக்கே எடுத்து வைக்கிறேன். இப்பதான் நான் பண்ண போறேன் அப்படின்னு கேட்கறவங்க, கன்ஃபார்ம் வந்து பாஸ் ஆகுறதுன்றது ரொம்பவே கஷ்டம். படிக்கிறது வேணா நீங்க படிச்சிடலாம். வெறும் படிச்சுட்டு போயிட்டு ரிவிஷன் பண்ணாம கிளியர் பண்றதுன்றது சத்தியமா முடியாத காரியம். ரிவிஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிவிஷன் பண்ணா மட்டும்தான் வந்து உங்களால வந்து பாஸ் ஆக முடியும். ஆனா ரிவிஷன் பண்றதுக்கு இப்போதைக்கு வந்து டைம் இல்ல. அதனால புதுசா படிக்கிறவங்க நல்லா கன்டினியூஸா படிங்க. குரூப் 4 கிளியர் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனா குரூப் 2 வந்து கிளியர் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டைம் இருக்கு. இப்ப ஆல்ரெடி வந்து இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஒரு 100 நாள் தான் இருக்குன்றதுனால நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரப்போகுது. நோட்டிஃபிகேஷன்ஸ் வர வர என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா அகாடமியும் வந்து உங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஃபோர்ஸ் பண்ணாங்க மீன்ஸ் வந்து உங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. வீடியோ போட்டோ, இல்ல ஏதோ ஒண்ணு போட்டோ, இன்னும் 100 நாள் தான் இருக்கு. அப்படின்ற மாரி பயமுறுத்தி, பயமுறுத்தி உங்கள என்ன பண்ண வைப்பாங்க அப்படின்னா, நெறைய டெஸ்ட் போட வைப்பாங்க. ஆனா நீங்க நெறைய டெஸ்ட்லாம் போடாதீங்க. ஒரே ஒரு டெஸ்ட் ஒரு நல்ல அகாடமியா பார்த்து நீங்க போட்டுங்க. இல்ல உங்களுக்கே வந்து ஆல்ரெடி வந்து போட்ட டெஸ்ட்லாம் இருக்குன்னா, அதையே கூட பிராக்டிஸ் பண்ணுங்க. 100 நாளே வந்து ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும். அவங்க அத சொல்றாங்க, இவங்க இத சொல்றாங்கன்னு நீங்க ஒரு வழிய வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. அத மாத்தி, 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 மாத்தி வந்து கன்ஃப்யூஸ் ஆயி, நீங்க இத எடுக்கலாமா? அத எடுக்கலாமா? இப்படி போலாமா? அப்படி போலாமான்னு நீங்க வந்து வேற, வேற ஆப்ஷன்ஸ் போயிட்டே இருப்பீங்க. அந்த மாரி வந்து உங்கள டைவர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. பயமுறுத்திட்டே இருப்பாங்க. இப்ப படிக்கலன்னா வந்து உங்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போயிரும். இந்த எக்ஸாம கிளியர் பண்ணல அப்படின்னா, மொத்தமா முடிஞ்சு போயிரும் அப்படின்ற மாரி நெறைய பயமுறுத்துவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, உங்கள வந்து பயமுறுத்தி அவங்களுடைய மார்க்கெட்டிங் மூலியமா அவங்களுக்கு வந்து டெஸ்ட் போடுறதுக்கோ, ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு தான் பண்ணுவாங்களே ஒழிய, நீங்க பாஸ் ஆவறதுக்கான வழி அது இருக்காது. ஏன்னா, நம்ம வந்து சின்ன வயசுல 10வது படிக்கும்போது, 12வது படிக்கும்போது நல்லா படிச்சா வந்துட்டு அடுத்து போயிடலாம், அடுத்து போயிடலாம் அப்படின்னும் போது பயமுறுத்தும் போது நமக்கு சின்ன வயசா இருக்கும்போது நம்ம வந்து பயத்துல படிச்சிருவோம். இப்போ பயமுறுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் 100 நாள் தான் இருக்கா? இன்னும் 50 நாள் தான் இருக்கா? அப்படின்ற மாரி வந்து உங்களுக்கு பயம் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, அது யோசிச்சு, யோசிச்சு, யோசிச்சு ஏன்னா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணாம விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையே போயிரும். அப்புறம் வந்து வீட்ல பிரச்சனைகள் நெறைய ஆயிரும். அந்த மாரி வந்து நெறைய பிரச்சனைகள்லாம் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அதோட சேர்த்து இந்த பயம் உங்கள வந்து சாகடிச்சுரும். அதாவது வந்து சாகடிச்சுரும் மீன்ஸ் வந்து இந்த எக்ஸாம வந்து கிளியர் பண்ண விடாம, இன்னுமே வந்து பயத்த உண்டாக்கிட்டே இருக்கும். நீங்க ஆல்ரெடி படிச்சுட்டே இருக்கீங்கன்னா, நீங்க எத பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா, போன டைம் 2022ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவரு 2024ல எடுக்கல. இப்ப 2024ல எடுத்தவங்க 2025ல எடுக்க போறது கிடையாது. அப்போ ஆல்ரெடி படிச்சவங்க எல்லாருமே வேலை வாங்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிருவாங்க. அவங்க மறுபடியும் படிக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு முன்னாடி வந்து நெறைய படிச்சவங்க எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போயிருவாங்க. அப்போ மீதி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வந்து அவங்களுடைய சூஸ் பண்ண போஸ்ட் வந்து ஓகேவா இருக்காது. அதனால மறுபடியும் எழுதுவாங்க. அப்படியே அவங்க மறுபடியும் எழுதினாலும், உங்கள மாரி பெர்ஃபெக்ட்டா வந்து படிச்சு எழுதுவாங்களான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா, அவங்க அந்த வேலைக்கு போயிட்டோ, இல்ல வேற ஏதோ ஒண்ணு வேலை கிடைச்சிருச்சுன்ற ஒரு சந்தோஷத்திலயோ, அவங்களுடைய வந்து பிரிப்பரேஷன்ன்றது ஓரளவுக்கு வந்து கம்மியா தான் ஆயிருக்கும். அதே அளவுக்கு போன டைம் பண்ண பீக்ல இப்ப எப்படி சொல்றது? கன்ஃபார்ம் வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் படிக்கிறாங்களோ, அவங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிக்கிறாங்களோ, அதே அளவுக்கு வந்து அவங்க எஃபர்ட் போட்டு படிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு செட் ஆஃப் பீப்பிள் இருக்க தான் செய்வாங்க. ஏன்னா, அந்த ஒர்க் சரியில்ல. நான் மறுபடியும் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா புதுசா போன டைம் தோத்துட்டு, இந்த டைம் வந்து கன்ஃபார்ம் வின் பண்ணணும். அதாவது வெற்றி அடையணும் அப்படின்ட்டு ஓடிட்டு இருக்கிறவங்க, ஃபுல் எஃபெக்ட் போட்டு படிக்கிறவங்க பயப்படாம படிங்க. பயந்தா மட்டும் தான் உங்களுடைய ரிசல்ட் உங்க கைய விட்டு போயிரும். இப்ப இருக்கிற 100 நல்ல டெஸ்ட் போடுவீங்க. போட்ட ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல படிப்பீங்க. அதுக்கப்புறம் சென்டரா கொஞ்சம் டவுன் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து கடைசி ஒரு 40 நாள் என்னன்னா மறுபடியும் பயமுறுத்துவாங்க. மறுபடியும் வந்து ஒரு 40 நாள் தான் இருக்கு, 30 நாள் தான் இருக்கு அப்படின்ற மாரி இப்போ அந்த மாரி ஸ்டார்ட்டிங்ல எஃபெக்ட் போட்டு சென்டரா வந்து எஃபெக்ட்ட விட்டு மறுபடியும் கடைசி அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. யார் என்ன பயமுறுத்தினாலும் எத பத்தியும் கவலைப்படாம நீங்க ஒரு ஷெட்யூல்ல இருப்பீங்க. நீங்க ஒரு டெஸ்ட்ல இருப்பீங்க. அத வந்து பெர்ஃபெக்ட்டா இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கன்டினியூஸா கடைசி வரைக்கும் போங்க. எல்லாருமே அப்படியே கடைசி வரைக்கும் பயமுறுத்திட்டு போயிட்டு ஜூலை 10ஆம் தேதி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. பயப்படாதீங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. நல்லா ரிவிஷன் பண்ணுங்க.
பண்ணிட்டு போனாலே படிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பயமுறுத்துவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த 2 நாள் நீங்க ரிலாக்ஸா இருந்து ஒரு யூஸுமே கிடையாது. இன்னிலிருந்து நீங்க ஜூலை 13ஆம் தேதி வரைக்குமே வந்து ரிலாக்ஸா தான் இருந்தாகணும். ஏன்னா வந்து நம்ம பர்ஃபெக்ட்டா படிச்சுட்டு இருக்கோம். போன வருஷமே ஒரு 2 கொஸ்டின்லயோ, 3 கொஸ்டின்லயோ, 4 கொஸ்டின்லயோ, 5 கொஸ்டின்லயோ தான் விட்டுருக்கோம். இப்ப அத தாண்டி கன்டினியூஸா நம்ம படிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னும்போது, நம்மளால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். அந்த ஈஸியா கிளியர் பண்ண முடிஞ்சதே என்ன ஆகும்னா, இவங்க இந்த மாதிரி பயமுறுத்துறதுனால நம்மளால கிளியர் பண்ண முடியாதோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்துக்குள்ள உங்களை எடுத்துட்டு போய் நீங்க உட்கார வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க படிச்சது எல்லாமே கூட மறந்து போயிரும். நீங்க வந்து ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணாலுமே, என்ன பண்ணாலுமே உங்களுக்கு என்ன ஆகும்னா, பயம் கன்டினியூஸா தொத்திட்டே இருக்கும். இந்த 100 நாளும் உங்களுக்கு பயம் தொத்திட்டே இருந்துச்சுன்னா, உங்களால வந்து கிளியர் பண்றதுன்றது ஆகாத காரியம். பயம் இல்லாம இந்த 100 நாளும் நீங்க ஆல்ரெடி பர்ஃபெக்ட்டா படிச்சிருக்கிற எல்லாருமே ரிவிஷன மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா ரிவிஷன் போடுங்க. ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். புதுசா நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா, நீங்களும் கவலைப்படாம முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடுங்க. கிடைச்சா லாபம், இல்ல அப்படின்ற பட்சத்துல குரூப் 2 வருது. குரூப் 2 வந்து ஈஸியா வந்து கிளியர் பண்ணலாம். யாருமே வந்து பயப்படாம பர்ஃபெக்ட்டா இதுதான் நமக்கு தேவை அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்க அந்த கான்ஃபிடென்ட்டா இருக்காங்களோ, அவங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். இவங்க வந்து பயமுறுத்திட்டே இருப்பாங்க. 100 நாள் இருக்கு, 80 நாள் இருக்கு, 70 நாள் இருக்கு. இப்போ படிச்சாலும் கிளியர் பண்ணலாம், அப்போ படிச்சாலும் கிளியர் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து எல்லாரும் போட்டே தான் இருப்பாங்க. மேபி நானே கூட வந்து வியூஸ் வரணும் அப்படின்ற மாதிரி வீடியோஸ் எல்லாமே போடலாம். யார் என்ன போட்டாலும், யார் என்ன சொன்னாலும், நீங்க உங்களுடைய ஒர்க்ல பயப்படாம கான்ஃபிடென்ட்டா நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஜூலை 13ஆம் தேதி ஒரு நல்ல கொஸ்டின் பேப்பர் வரும். அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற எல்லா கொஸ்டினும் பாஸ் ஆகிற அளவுக்கோ, நல்ல ஸ்கோர் பண்ற அளவுக்கு நீங்க ஈஸியா வந்து நல்லா படிச்சிருப்பீங்க. பயப்படாம இந்த 100 நாளும் எஃபெக்ட் போட்டு ரிவிஷன் பண்ணுங்க. நல்லா படிங்க, டெஸ்ட் போடுங்க. இத வந்து முழுக்க முழுக்க பண்ணிட்டே இருங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா உங்களுடைய எஃபெக்ட் போட்டு பண்ணிட்டே இருங்க. ரிசல்ட் தானா வரும். ஆனா பயப்படவே பயப்படாதீங்க. 100 நாள் தான் இருக்கு, 80 நாள் தான் இருக்கு, 70 நாள் தான் இருக்கு. எத்தன நாள் வேணா இருந்துட்டு போட்டோம். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க பர்ஃபெக்ட்டா போயிட்டே இருக்கீங்கன்னா, எத்தன நாளா இருந்தாலும் உங்களால வந்து ஈஸியா கிளியர் பண்ண முடியும். நல்லா எஃபெக்ட் போட்டு படிங்க. நீங்களும் கிளியர் பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.